நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் இப்ப இந்த தளபதி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சதை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சேத்திலேயமடி சோத்திலேயமடி மாநகர சபையில் எதிர்கட்சியில் இருக்க ரிசா சாரும் 2 பேர்ல பேச்சு மூச்சே இல்லையா? போன் ஆஃப். நீங்கள் அழைத்த நபர் தற்பொழுது போனை ஆஃப் செய்துவிட்டு எங்கோ ஒளிந்திருக்கிறார் அப்படின்னு. நீங்கள் அழைத்தனவர் வேறு ஒரு இடத்தில் தொடர்பில் உள்ளார். ஒரு நாள் பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கதா சொல்லப்படுது. சோ எல்லாம் ஒன்றிணைஞ்சு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நாளில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ தெரியாது. பழைய பகையெல்லாம் மறந்துட்டு பாப்போம் நீங்க எப்படி சபையை செய்றீங்கன்னு பாப்போம். எல்லாம் எழுமாடா, எல்லாம் எழுப்பு, எதிர்கட்சிகள் எல்லாம் எழுப்பு, நாங்க பாப்பேன். කරන්න සභාව අපි විපක්ෂ නැගිටමු. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பழைய வருஷம் போகுது, புது வருஷம் வருது. 2025 பழைய வருஷம் பல மாற்றங்களை செஞ்ச வருஷமா இருக்கு. அதே மாதிரி 2026 புது வருஷம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய போகுதோ யாருக்கு தெரியும். ஆனா எப்படி இருந்தாலும் எல்லாருக்கும் நல்ல வருஷமா அமையணும்னு வாழ்த்துறோம், பிரார்த்திக்கிறோம். பிரார்த்திச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். வாயை கொடுத்து வாங்கி கட்டுற தெரியுமா? அது தெரியும், நல்லாவே தெரியும். நான் பார்த்திருக்கேன் அது எப்படின்னு சொல்லி. உங்களோட கூட்டாளியில சைட்ல இருந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் ஒரு திரும்ப சொல்றேன் கேளுங்க. தாவேக்காவின் படத்துக்காக நாமல் ராஜபக்ச விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் தாவேக்காவின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லாயலோ மணி அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார். பதிலடி என்றா அது புரண்டு படுக்க மேல் வெளி வர போகுது. அப்படி மோசமாக கொடுத்திருக்கிறாடி. இலங்கையை குட்டி சுவராக்கிய ஒரு குடும்பம் கொடுங்கோல் ஆட்சியின் உறுப்பினர் நாமல் ராஜபக்ச எமது தலைவரை பற்றி பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழின படுகொலைக்கு காரணமானவர்கள் தமிழர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க துடிக்கும் ஒரு தலைவரை பற்றி பேசுவதை இத்துடன் நிறுத்தி கொள்ள வேண்டும். இப்ப யோசிப்பாங்க, ஏண்டா நான் வாழ்த்து தெரிவிச்சேன். மணி என்றவர் சாதாரணமான ஆள் இல்ல. அந்த கட்சியில இருக்கக்கூடிய இணை கொள்கை பரப்பு செயலாளர். அதே நேரம் அவர்தான் கூடுதலான ஊடகங்கள் முன்னிலையில கட்சி விடயங்களை கையாளக்கூடிய ஒருவர். அவர் சொல்லி நாமல பார்த்து, தம்பி கவனம், எங்களோட தலைவரை பற்றி நீ பேசாத. இது தேவையான அடிதான். ராமல் ராஜபக்சேக்கு வாழ்த்து சொல்லிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காரு. அது அது அங்க மாத்திரமல்ல, இங்க இருக்க இலங்கையர்களும் தான். இங்க இலங்கையர்கள், அதாவது நாமல் ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் இப்ப இந்த தளபதி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சதை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது நிறைய இடத்துல பார்க்க கூடியதாக இருந்தது. ஏன்னா சிங்களவர்கள் மத்தியில விஜய் வேறு விதமான ஒரு கண் பார்வையில தான் பார்க்கப்படுறாரு. அது வெளிப்படையா விஜய் சிங்களவர்களுடைய நிறைய பேஸ்புக் போஸ்ட்ல பார்க்க கூடியதா இருக்கும். இப்ப அப்படியானவருக்கு நாமல் ராஜபக்ச வாழ்த்து சொன்ன நாமல் ராஜபக்ச இந்த கேட்டகரியில சேர்த்து அடிக்கிறானுங்க போட்டு. அதே மாதிரி இப்ப அவரு லாயலா மணியும் அடிக்க தொடங்கிட்டாரு. பாவம். சேத்திலேயமடி சோத்திலேயமடி. அது சரி. இப்ப அப்படி இருக்கிற இடத்துல இன்னைக்கு செம்ம அடி ஒண்ணு விழுந்திருக்கு. யாருக்கு? நம்ம முஜிபுர் ரஹ்மான் அவர்களுக்கு. என்னன்னா, போன வாரம் தான் சொன்னாரு, நாளையிலிருந்து கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம் எங்களுடையது அப்படின்னு. இன்னைக்கு அதிகாரமே கைவிட்டு போயிருச்சு. என்ன ஆச்சுன்னா, வாக்கெல்லாம் மாறிடுச்சு. என்பிபிக்கு ஆதரவா இன்னைக்கு பட்ஜெட்ல வாக்குகள் அதிகமாகி பட்ஜெட் வெற்றி அடைஞ்சிருக்குது. அதுல என்ன காமெடி என்ன, முஜிபுர் ரஹ்மான் சொன்னது சரி, நம்மட காக்காட்ட இருந்த ஒன்றுதான் பிச்சுட்டு போச்சு. உண்மைதான். கக்கீம் காக்காட பிரச்சனை. இங்க ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர் நம்பிக்கை தரும் நம்பகமான வேட்பாளர் சிங்கப்பெண் என்றுதான் அவருக்கு பேனர் அடிச்சது. சிங்கப்பெண் தான் சிங்களா பாஞ்சிட்டு. ஆனா என்ன செஞ்சாங்க? என்ன அதை நம்ம சரியில்லாத வேலை சொல்லிடுறேனே. கட்சி உறுப்பினர்கள் நீக்கி இருக்காரு காக்கா. நாங்க ஆறு சும்மா எல்லாம் என்ன செய்யறாரு சம்பவம். கரதுரப்பட்ட என்பிபியில கொடுத்ததும் இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு பாருங்க. தமிழரசு கட்சிக்கும் முஸ்லீம் காங்கிரசுக்கும் என்பிபிய வெற்றி பெற வைக்கிறதுல ரெண்டும் தான் ஓடி தெரியுது. கரதுரப்பட்டுல அந்த ஒரு மனுஷன் களைப்புல ரோட்ல படுத்தால சபை இழந்தாங்க. இங்க பார்த்தா சிங்கப்பெண் குறித்த வரவு செலவு அவ சிங்கப்பெண் தான் அவனோட பேனர் அடிச்சது. எங்களோட ஹக்கீம் காக்காக்கு மிகவும் என்ன சொல்ற ஒரு அவர் அந்த சிலாகித்து பேசுவார். சிங்கப்பெண் கொழும்பு மாநகரத்தில் சிறந்த பெண் என்று அப்படி அந்த அப்படியான ஒரு வசீகரமான அப்படி ஒரு சிங்க பெண்ணை இன்னைக்கு கட்சியில இருந்து நீக்கி இருக்காங்க. நீர் எப்படி என்பிபிக்கு பட்ஜெட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சாய்?
இப்பவே நீங்க நீ ஆதர- வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கதை இல்ல போயிட்டான். இனி நீங்க கலைச்சா கலைக்கு அடிக்கிற ஓட்டு தானே, அது ஓட்டு சரி. செல்லும் தானே. உண்மைதான், உண்மைதான், உண்மைதான். இதுல என்ன பிரச்சனைடா டேல்சான், எல்லா பக்கமும் மறைப்பு கட்டுனவங்க முக்கியமான இடத்துல காக்காடாதாக பார்க்க மறந்துட்டாங்க. பார்க்க மாட்டாங்க. காக்காட இடத்துல இருந்து பாஞ்சிச்சு. அப்ப இப்ப என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப சில பேர் இப்ப இப்ப இதை வந்து சாதகமா பயன்படுத்திக்கிட்டு சோசியல் மீடியாவில் அடிக்கிறாங்க. அப்படி ஒருவேளை என்பிபி ஒரு தொகை அமௌண்ட் ஏதோ பாஸ் பண்ணிட்டானுங்களோ அப்படிங்கிற மாதிரி கதை ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு எதுவும் ரகசிய டீல் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் கதை போகுது. அது மாத்திரமல்ல, இப்ப நாங்க ஒருத்தர் தானே காய்ச்சோம். ஓட்டிங் இன்னைக்கு நடக்குது, 2ஆம் வாசிப்பு நடந்துகிட்டு இருக்க இடத்துல எல்லாரும் ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து 2 மாநகர சபை உறுப்பினர்கள் நேத்துல இருந்து போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வருதான். இப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்க, மாநகர சபையில் எதிர்கட்சி தலைவரா இருக்க ரிஷா சாரும் 2 பேர்ல பேச்சு மூச்சே இல்லையா, போன் ஆஃப். நீங்கள் அழைத்த நபர் தற்பொழுது போனை ஆஃப் செய்துவிட்டு எங்க இல்ல ஒளிஞ்சிருக்கிறார் இல்ல இல்ல அப்படின்னு நீங்கள் வருதான். டேல்சான், நீங்கள் அழைத்தனவர் வேறு ஒரு இடத்தில் தொடர்பில் உள்ளார். தொடர்பில் உள்ளார். அது என்ன தொடர்பு நீ தேட வேண்டியது அந்த கட்சியே சாரும் நினைக்கிறேன். தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு, என மொபைல் ஒன்னாகிட்டா இல்லையான்னு தெரியல. 2 பேர் எங்க போனாங்க இல்ல இல்ல அப்ப இடையில சந்தேகம். இப்ப ஒருவேளை எனக்கு மைண்ட் வாய்ஸ் இவனுங்க போகுது. ஒழிச்சிட்டானுங்களா இல்ல கடத்திட்டானுங்களா அப்படின்னு ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. இல்ல எனக்கு இப்ப ஒரு மைண்ட் வாய்ஸ் போகுது. ஆ. சஜித் கூப்பிடுவார், அவரு ஹக்கீமையும் ஆ. இவரு என்ன ஹக்கீம் அவரோட கூட்டணியில ஆ, இருக்கிற ஆ, ஆ. முஜிபுல் ரஹ்மான் சொல்றாரு, மாத்தையா நான் நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்தேன் பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல இருந்த காக்கா தான் விட்டுட்டார் கோட்டை. வரட்டீங்களே. உண்மையில இதை யாரும் எதிர்பார்க்கல டேல்சான் இந்த விளையாட்டு. இப்ப ராய் கிளி பல்தசார் கூட சொல்றாங்க, அவங்க அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களா. இந்த முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவு ஓட் கிடைக்கும்னு அவங்க எதிர்பார்க்கலையா. அப்ப அவங்களோட அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஷாக்கிங். இவங்க வந்து ஆதரவு தெரிவிச்சோன்னு சொல்ல ஷாக்கிங்கா எழுப்பி பார்த்த மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. நமக்கு தெரியாது, நீ சொல்றத நாங்க சொல்ல முடியும் என்ன. அதே மாதிரி 2 பேரு சுவிட்ச் ஆஃப், மொபைல் சுவிட்ச் ஆஃப். இன்னொரு உறுப்பினருக்கு வந்து அது சொல்ல முடியாத துன்பகரமான செய்தி என்னன்னா, அவருடைய மனைவிக்கு மாறு அடைப்பு அப்படின்னு சொல்லி உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காரு. அப்புறமா வந்ததா சொல்றாங்க. இன்னொருத்தரை வந்து கைது பண்ணிருக்காங்க. போலீஸ் வந்து கைது பண்ணிருக்கிறதுக்குன்னா ஒரு தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடைய கொழும்பு மாநகர சபையின் உறுப்பினர் எஸ்ஜேபி உறுப்பினர் ஒருத்தரை இன்னைக்கு காலையில போயிட்டு கைது பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. சோ அப்படி பார்க்கும்போது எப்படியோ ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் பக்கம் இருந்து 2-3 பேர் குறைந்ததன் காரணமாக வாக்கு வந்து இவங்களுக்கு அதிகம் போயிட்டு 58 வாக்குகள் ஆதரவாகவும் 56 வாக்குகள் எதிராகவும் கிடைச்சு எப்படியோ கொழும்பு பட்ஜெட் 2ஆம் வாசிப்பு இன்னைக்கு வெற்றி அடைந்திருக்கிறதாகத்தான் சொல்லக்கூடியதாக இருக்கு. ஆனா எப்படித்தான் உண்மைக்கு சொல்லணும், இப்ப இந்த பட்ஜெட் 1வது வாசிப்பு தோல்வி அடைஞ்சிச்சு. எதிர்கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சு எப்படியோ தோல்வியடை செஞ்சுட்டாங்க. அப்படி என்னத்தான் இருக்கு இந்த பட்ஜெட்ல அப்படின்னு பார்த்தா, நேற்று இரவு வந்து ராய்கிளி பல்தசார் மேயர் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த பட்ஜெட்ல அப்படி என்னத்தான் இருக்குங்கிற விஷயத்த நேற்று இரவு வந்து பேஸ்புக்ல போட்டிருந்தாங்க. அதை நாங்க மேலோட்டமா பார்ப்போம். கழிவுநீர் அகற்றல் பிரிவின் பணிகளை நடைமுறைப்படுத்த இயந்திரங்களை கொள்வனவு செய்ய 265 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. சுகாதார வசதிகளை மேம்படுத்த 2063 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. கொழும்பு மாநகர சபையின் வரலாற்றில் அதிகபட்சமாக 585 மில்லியன் ரூபாய் உறுப்பினர் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. கீப் அவர் சிட்டி கிளீன், எமது நகரை தூய்மையாக வைத்திருப்போம் திட்டத்தின் கீழ் 3560 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. கொழும்பு நகரின் விரைவான வளர்ச்சிக்காக அரசு தனியார் பங்களிப்பு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மயமாக்கலுக்காக 37.7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. நூலக சேவைகளை மேம்படுத்த 183 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. முன்பள்ளி ஆசிரியர்களை ஊக்குவிக்க கொடுப்பனவு 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டிருக்கு. கொழும்பு நகர வீதிகளை அமைப்பதற்கு பராமரிப்பதற்கும் 1400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. தீயணைப்பு பிரிவை வலுப்படுத்த 552 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. உள்ளூர் உணவு வகைகள், ஆயுர்வேத மருந்துகள் மற்றும் அழகு சாதன பொருட்களை ஊக்குவிக்க 5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. சிரேஷ்ட பிரஜைகள் மற்றும் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களை மேம்படுத்த 80 மில்லியன் ரூபாய், விளையாட்டு மைதானங்களை நவீனமயமாக்கவும் நிர்மாணிக்கவும் 143 மில்லியன் ரூபாய், வெறிநாய்க்கடி கட்டுப்பாட்டிற்கு 89 மில்லியன் ரூபாய், இப்படி பல தரப்பட்ட நல்ல உணவுகளின் தரத்தை மேம்படுத்த 22 மில்லியன் ரூபாய், லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. எனக்கு நீங்க கதைக்கு ஞாபகம் வருது,
எல்லாம் நல்ல காரியம் தானே செய்து கிடக்கு. புறம் என்னத்துக்கு இந்த பட்ஜெட்டை தோக்கடிக்கணும்? அதுதான் எல்லாத்தோட கேள்வி. இப்ப மக்கள் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல எதிர்க்கட்சியினர் இதை தோற்கடிச்சதுக்குமே மக்கள் எல்லாம் அவங்க சரியா தோற்கடிச்சிருப்பாங்க போல, இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்ல போல அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட தொடங்கிட்டாங்க. உடனடியா இந்த பட்ஜெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத ஊடகங்கள் மூலமா மேயர் ராய்கிளி பல்தசார் உட்பட குழு மாநகர சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், சுயேட்சை உறுப்பினர்கள்லாம் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துறாங்க. இப்ப நான் கூட கொழு மாநகர சபை உறுப்பினர் KT குருசுவாமி அப்படின்னு ஒருத்தர் அழைத்து நேர்காணல் செஞ்சு கேட்டோம். அப்படி இந்த பட்ஜெட்ல என்னத்தான் இருக்கு, தோல்வி அடைச்சிய அளவுக்கு என்ன இருக்கு. அப்ப அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. அப்ப சொல்லதான் நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுது இந்த பட்ஜெட்ல குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கொழும்பு மாநகரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கான நல்ல விஷய திட்டங்கள் இப்ப நான் கூட வாசிச்சு காட்டினேன். அப்படி இருக்கும்போது இதை தோற்கடித்த நோக்கம் அந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல். எப்படியாவது தோற்கடிச்சிடணும், இதுல என்ன இருக்கோ இல்லையோ நம்ம தோற்கடிச்சிடணும் அப்படிங்கறதான் இன்னைக்கு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வாக்கெடுப்பின் போது செயற்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு செகண்ட் வாக்கெடுப்பு வருட இறுதியில NPPக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வருஷத்துல நினைக்கிறேன் வருஷ இறுதியில கிடைச்ச ஒரு வெற்றி இது. எல்லா விஷயங்களையும் மக்கள் மயப்படுத்தி மக்களே முஜிபுர் ரஹ்மான் உட்பட எதிர்த்தரப்பினர் எல்லாருக்குமே எதிர்ப்பு வெளியிட தொடங்கிட்டாங்க. அப்பதான் இன்னைக்கு கொஞ்சம் மனசு மாறி அங்கங்க வாக்குகள் கிடைச்சிருக்கு. சில பேர் வந்து இல்ல, எப்படியோ NPP இந்த பட்ஜெட்ல வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா பார்க்கலாம் இனி இவற்றை நடைமுறைப்படுத்தி கொழும்பு பிரச்சனைகளை, கொழும்பு வாழ் அனைத்து மக்களின் பிரச்சனைகளையும் இனி உடனடியா தீர்க்கிறதுக்கு NPP கையில தான் இருக்கு. அது நடக்காட்டி கேள்வி கேட்கறது நம்ம கையில இருக்கு. அதோட இன்னும் ஒன்று டக்ளஸ் கைது தொடர்புல பாட்டாளி சம்பிக்கிறவனாக வருத்தம் படி இருக்கார். அது உண்மையில அரசியல் கைதுன மாதிரி சொல்லி இருக்கிறார். ஆமா ஆமா ஆமா, அவர் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப டக்ளஸுக்கு ஆதரவா இப்ப தெரியுது. இப்ப ராஜபக்சங்களோட இருந்தவர், சந்திரிகா அம்மையாரோட ஆட்சியில் இருந்தவங்க, டக்ளஸ் சோ இப்ப இது வந்து அரசியல் பழிவாங்கல் அந்த கேட்டகரிக்கு இந்த கைதை கொண்டு வந்துட்டாங்க. பாட்டாளி சம்பிக்கு என்ன சொல்றாரு? அவர் நீண்ட நாள் நண்பர் தானே, அமைச்சரவையில் இருந்தவங்க. அப்படி தொடர்ச்சியா அதாவது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கைது செய்தது தவறான நடைமுறையாக, அத்தோடு அநீதியானது என முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கார். அவர் ஒரு ஊடகத்துக்கு வழங்கின செவியில் குறிப்பிடுகின்றார். துப்பாக்கி பாவனை தொடர்பில் பொதுவான கொள்கை இருந்தால் அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் துப்பாக்கி பாவனைகள் நடந்துள்ள முறைகேடு தொடர்பில் விசாரணை நடத்துவதென்றால் அது பொதுவாக இருக்க வேண்டும். டக்ளஸ் தேவானந்தாங்க மட்டும் இருக்கக்கூடாது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் KP அவர் ஆயுதங்களை வச்சிருந்தவர். அப்படி என்றால் இவை தொடர்பிலும் விசாரணை நடத்தப்படுமா? இந்த நாட்டில் பல ஆயிரக்கணக்கான துப்பாக்கிகள் முறைகேடாக பயன்படுத்திய நிலையில் இவ்வாறான கைதுகள் அரசியல் சார்பானதாகும் என்று சொல்றாரு. பாட்டாளி ஏன் அவரை கைது செய்யல, இவரை கைது செய்யுங்கன்னு இவர் கொடுக்கிற. அதே மாதிரிதான் SLPP சொல்றாங்க. SLPP போட்டோ கட்சியில முற்று கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, டக்ளஸ் தேவானந்தா யார் என்று தெரியுமா? விடுதலை புலிகளுக்கு எதிராக அவர்களையே காட்டி கொடுத்த, அதாவது ராணுவத்தினர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை டக்ளஸ் தேவானந்தா செய்தார். அப்படியான ஒருவரை இந்த அரசாங்கம் இப்படித்தான் கவனிக்குமா, இப்படித்தான் பழி வாங்குமா என்று கேள்வி கேட்டிருக்காங்க. இனி முட்டு கட்சிக்காரங்களுக்கு இதுதானே லைன். என்ன இதை விட்டா வேற எங்க சொல்லவா வேணும்? இப்படியே காலங்கள் கடந்து போனதே. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினால் வடக்கு கிழக்கில் பிரிவினை தலை தூக்கும். யார் சொல்லிருப்பான்னு சொல்லுங்க. திடீர் கேள்வி. யார் சொல்லிருங்க நீங்க. அரப்பா உங்களோட கூட்டாளி தான் விமல் வீரவன் சொல்லி. விமல் வீரவன் அடேங்கப்பா. ஆனால் நீங்க கடை வச்சுட்டு 2 வச்சிருக்கலாம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கூடாது. ஐடென்டி கார்டு 2 வச்சிருக்கலாம். கடை வச்சுட்டு 2 எல்லாம் 2 வச்சிருக்கலாம். எல்லாம் 2. அப்ப சரி, அது அங்கிட்டு போத்தே வேண்டாம். ஓகே. அப்பா அவரை சொல்லியிருக்காரு. அப்படி கையிட்டி விகாராதிபதியும் குத்திகரணம் அடிச்சிட்டார். அதுக்கும் ஷாக்கிங்கா? அதாவது இந்த டைம் ஷாக்கிங். இப்ப 3ஆம் தேதி விகாரை உடைக்க போறதாக ஒரு பொருளை கிளம்பிடுச்சு. அது சம்பந்தமா நேற்று அஜித்குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஊடக சந்திப்பில் நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர் அதை இல்லைன்னே மறுத்துட்டாரு. அப்போ நேற்று நம்ம இந்த ஷோவை வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுமே அந்த ஸ்டேட்மெண்ட் நானும் பார்த்தேன். 3ஆம் தேதி எந்த விதமான புதிய சிலையை வைத்தலோ எந்த விதமான கட்டிட நிர்மாணங்களோ எதுவுமே நடக்காது. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. யாரும் தூர பிரதேசங்கள்ல வந்து வழிபாடுகள் ஈடுபட்டு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு. இது ஒரே ஆச்சரியமா இருக்கப்பா. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன்.
இல்ல என்ன பிரச்சனைன்னா ஏதோ உள்குத்து நடந்திருக்குது. ஏதோ நடந்திருக்கு விளங்குது. அரச உயர்மட்டத்தால ஏதோ ஒரு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்குது. அதான் அதுல வெளிப்பாடுதான் இதான்னு நினைக்கிறேன். தேரரே வருஷ கடைசி. ஆனா நீங்க புது நீங்க வந்து வருஷத்துல பாக்குறீங்களா 3ஆம் தேதி அதுமா நேற்று இப்படி ஏதாச்சும் பிரச்சனை வராம பாத்துக்கங்க அப்படியே நேற்று சொல்லப்பட்டிருக்கோம். நேற்று வேலன் சுவாமி ஊடரப்புல வந்து கதைச்சதுக்கு பிறகு இந்த அறிக்கையெல்லாம் மளமலண்டு வந்தது. அப்படியா? ஆஹா. நீங்க வடிவா பாருங்க. நீங்க ஆஹா. வேலன் சுவாமி ஊடரப்புல வந்து இன்டர்வியூ தந்தவர். ரைட். அவர் என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, இது பின்னணியில ஆறு இருக்கிறா, என்ன அதே நடக்குது சொல்றாரு. முழாவாரியே சொன்னார். ஓகே ஓகே அந்த இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகி 1 ஹவர்ல ஓகே. எல்லாம் மாறி மாறி கருத்துக்கள் வருது. ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இப்ப ஏதோ நடந்திருக்கு அப்ப. எனக்கு தெரியாது. பட் நாங்க பார்க்கக்குள்ள இப்படி இருந்தது. அது நீ சரி. அதுக்கு மேலதையும் என்ன நடந்தா நமக்கு தெரியாது. பாப்போம், பொறுமையா பாப்போம் என்ன நடக்குது. அதை விட பெரிய பிரச்சனை என்ன சொல்ல, இறந்த மனுஷன் நினைவு நாள் அனுஷ்டிச்சதுல அல்லோல கல்லோல போடுறாங்க மட்டக்களப்புல. ஆ. அதுக்கு போனவர்கள்ல இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால் சாணக்கியன், சுமந்திரன் ஆகிய 2 பேருக்கு வந்து ஜோசப் பர்ராசிங்கத்தை தெரியாது. No. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தெரியும். ம். அந்த ஜோசப் பர்ராசிங்கம் வாழக்குள்ள உயிரோட வாழக்குள்ளே அவரோட பயணிச்சவர் தான் அரியநேந்திரன். அவரோட பயணிச்சவர், அவரோட மரணம் இடம்பெற்ற போது அவரோட அந்த மரண வீட்டுல பங்கு பெற்றினது, கூடவே இருந்தது, கிளிநொச்சிக்கு எடுத்து சென்றது, இப்படியெல்லாம் பயணிச்ச ஒருவரை அந்த நிகழ்வுக்கு அழைச்சது அவரை கட்சியில இருந்து நீக்கியாச்சா அவர் அரியநேந்திரன். அந்த நிகழ்வுக்கு அழைச்சது புள்ள உடனடியா அந்த நிகழ்வுக்கு அழைச்ச அரியநேந்திரன் அழைத்தாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சாணக்கியன் பிடிவாதமா இருக்கிறார். ம், ம், ம். ஜோசப் பர்ராஜசிங்கம் படுகொலைக்கு பிள்ளையான் மீதுதான் குற்றச்சாட்டு இருந்தது. அந்த 2010 இருந்து 18 வரையும் பிள்ளையானோட தான் சாணக்கியன் தேனிலவுல இருந்தவர். பிறகுதான் அங்கிருந்து இங்க பாய்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை, அவரு சொல்றாரு வந்து இந்த அரியணை இப்ப எப்படி பிரச்சனைன்னு சொன்னால் அரியநேந்திரன் என்றதான் பிரச்சனை. இப்ப டீல்சான் எனக்கு தெரியாது, மரண வீட்டுல நீங்கள் குரோதங்கள் அல்லது கோபங்கள் காட்டுவீங்களா? எனக்கு தெரியும். அங்க போனா நம்ம ரொம்ப துக்கமா கவலையா இருப்போம். யார் வந்தாலும் அனுசரிக்கணும், அந்த பழகினவங்களுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். நிச்சயம். இப்ப அரியநேந்திரன் அழைச்சதால மட்டக்களப்புல பெரிய அக்கப்போர் நடக்குது. ஆ. ஆரை கட்சியில இருந்து நிறுத்துவது, ஆரை தூக்குவது, ஆரை வெளியேற்றுவது, கிட்டத்தட்ட அந்த கட்சியும் மரண வீட்டை நோக்கி நடந்து கொண்டிருக்கு. அந்த மாதிரி நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அரியநேந்திரன் அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டது பிழையென்று இவர்கள் கடிதம் எழுதுவார்களாக இருந்தால் அது உண்மையில் ஒரு படித்த பண்பான மற்றும் அனைத்து மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியிலே அது ஒரு அசிங்கமான அரசியலை தான் தமிழரசு கட்சி செய்தன்னு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கஞ்சா விளக்கத்திலையும் கணக்கு விளையாடி கொண்டிருக்கு. தெரியாது நேத்து சொன்ன விஷயம். கஞ்சா பிசினஸுக்கு முதலீடு செய்தவர் வந்து தமிழரசு கட்சியில உறுப்பினர் தானே. அதுல யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில ஊடகங்கள் தமிழரசு கட்சி என்று போடல, சில ஊடகங்கள் நல்லூர் பிரதேச சபையின் உறுப்பினர் கஞ்சாவுடன் கைது என்று போடுறாங்க. தமிழரசு கட்சியின் நல்லூர் அவர் வந்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தவிர உறவா. அந்த கஞ்சாவோட கடத்தப்பட்டவர் அந்த கட்சியில இருக்கக்கூடிய அந்த நல்லூர் பிரதேசத்துல இப்ப அந்த கட்சியை கொண்டு இயக்குற ஒரு பதில ஒன்று கிடக்குதாமாங்க. அதுல ஒரு மிக நெருக்கமத்துக்குரிய ஆளுன்னு சமூக வலைத்தளங்கள்ல எழுதுறாங்க. நமக்கு உண்மை தெரியாது. அதே மாதிரிதான் இப்ப எதிர்த்தரப்புல இருக்கவங்க எல்லாமே ஏதேதோ இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கணும், வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு இப்ப 2026ல அவங்களோட இந்த எஜெண்டா இயர் பிளான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நேத்து கூட நாங்க அந்த வீடியோ பார்த்தோம். சஜித் பிரேமதாஸ் யூஎன்பில இருக்க ரணில் விக்ரமசிங்கே தவிர்த்து அடுத்த கட்டத்தில் இருக்க மெயினான 4 பேரை சந்திச்சிருக்காரு. ஒரு நல்ல பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கதா சொல்லப்படுது. சோ எல்லாம் ஒன்றிணைஞ்சு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை நாளில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ தெரியாது. பழைய பகையெல்லாம் மறந்துட்டு பாப்போம் புது வருஷம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, வரப்போற நாட்டுல பார்த்தா எங்களுக்கு வைக்க போறாங்க தீயல்லோ தீயல்லோ, நெருப்புல போவாங்க. அது சரி. இப்ப நேத்து காலி மாநகர சபை இருக்குதானே, அங்க தண்ணி ஊத்தி அந்த அசிங்கமான அந்த அரசியல் நாகரிகம் தெரியாத இருக்கானுங்க தானே இந்த எதிர்கட்சியில இருக்கவனுங்க. சரியா, இப்ப அவனுங்க இந்த சிஸ்டத்தை மாத்தணும் தானே என்பிபியை இப்ப ஆட்சியில மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப நேற்று பாருங்க அந்த அரசு அதிகாரிகள், பெண் பாவம் அப்பாவியா உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒரு அரசு அதிகாரி ஒரு பெண்ணுக்கு தண்ணி போத்தல கூட போய் தண்ணி அடிக்கிறாங்க. அது பத்தி நாங்க நேற்று பேசணும். இப்ப இன்னைக்கு காலையில அப்படி தண்ணி அடிச்சு விளையாண்ட அந்த 5 பேரையும் போலீஸ் கொடரை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டானுங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரைட். இப்ப அந்த 5 பேரும் உள்ளுக்கு கண்டிக்கிறோம். ஜனநாயகத்துக்காக போராடியவர்கள் தண்ணி அடிச்சு, நான் சொல்லல, அக்கா தலதா சொன்னது. பாருங்க,
இப்ப இவங்க தான் இதெல்லாம் பழகி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்ப அவங்கள பார்த்து இந்த தளத்தாத்து கோரல நம்ம யாரு பிரசன்ன ரணவீர குடு யாரு குச்சிக்கத்தூள் மிரிஸ் குழு வீசின அந்த பழக்கம் வந்து இப்ப உள்ளூராட்சி மன்ற சபைகள்லயும் இப்ப அந்த பழக்கம் வந்துருச்சு. இப்ப இதே விஷயத்த இன்னைக்கு இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தானே, 5 பேர் அரெஸ்ட் பண்ணியாச்சு. நல்ல உண்மைக்கும் அதான் நடக்கணும். யாரு பார்த்தா எஸ்ஜேபி எஸ்எல்பிபி யூஎன்பி இது 3 கட்சியை சேர்ந்தவங்க தான் அவங்க. இன்னொரு கட்சி இருக்கு, இப்படி இந்த கட்சியை சேர்ந்தவங்க தான் அப்படி கைதாகி இருக்காங்க. இப்ப இதே பழக்கத்தை இன்னைக்கு ஒருத்தர் கொழும்பு மாநகர சபையில இத பத்தி பேசிட்டாரு. எப்படின்னா இது மேயர் அவர்களே நீங்க நடந்துக்கிற முறையினாலதான் இந்த தண்ணி போத்தல்லாம் வீசப்படும் அப்படிங்கிற மாதிரி காட்சிட்டார். மேயர் பல்துசார் சொல்லிட்டாங்க, இது ஒரு சபை, இங்க நீங்க நாகரிகமா பேச பழகுங்க, தண்ணி போத்த கதையெல்லாம் இங்க கதைக்க வராதீங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. ஆனா අපිට දෙන්න ඕන වෙලාව ආණ්ඩු පක්ෂය නෙමෙයි මේක කරන්නේ. ආණ්ඩු පක්ෂය බජට් එක ඉදිරිපත් කරලා පාස් කරන්න. මේකේ අඩුපාඩු පෙන්නලා දෙන්නේ විපක්ෂය. මතක තියාගන්න. ඔබතුමිය නිකන් විනාඩියක් දෙකක් කරන්න දෙන්නෙම නෑ සභාව. මතක තියාගන්න. මන්ත්‍රීතුමා ඔබ දැන් කරන්නකෝ එහෙම නෑ. හරි. කරන්නකෝ නැගිටින්න ඔක්කොම. මේ එහෙම කරන්න බෑ. කරන්නකෝ සභාව. අපි විපක්ෂය නැගිටිමු. ඔක්කොම විනාඩි 8ක් වෙලාව ඔයතුමාට දැන් තමයි දීලා තියෙන්නේ. විපක්ෂය අපි කරන්න දෙන්නේ නෑ. කරන්න බලන්නවා. කරන්න දෙන්නේ නෑ. නෑ මේ මොකද්ද කතා කරන්න දෙන්නේ නැත්තම් කොයිද කතා කරන්නේ? කොයිද මන්තුමා කතා කරන්නේ? මේක මාර වැඩක් නේ මේක. නැගිටින්න දෙන්නේ කතා කරන්න දෙන්න මේ චණ්ඩිද මේ? පාතාල වෙලා මේකේ. එහෙම කරන්න බෑ නගරාධිපතිතුමිය. එහෙම පාලනය කරන්න එපා. අසාධාරණයි. විපක්ෂය තමයි ඔයගොල්ලෝ බජට් එකේ අඩුපාඩු පෙන්නලා දෙන්නේ. අඩුපාඩු ටික දැන් කතා කරමුද මන්සිල් මන්ත්‍රීතුමා? ඔබතුමාගෙන් අපි දිගටම ඉල්ලන්නේ ඔබතුමා ප්‍රශ්න ගැන කියනකොට ඔබතුමා අඩුපාඩු ටික කියන්නකෝ. ඔබතුමා මේ සභාව ඇතුලේ කාරණා මන්සිල් මන්ත්‍රීතුමා ඔබතුමා කාරණා දෙකක් තියෙනවා. වතුර බෝතල් ගැන කතාවක් කියන වතුර බෝතල් කතාව කියන්නේ මම හිතන්නේ ඊයේ ප්‍රශ්නෙත් එක්ක බැඳිච්ච ප්‍රශ්නයක්. ඔබතුමා හිතනවා නම් ඒක සාධාරණයි කියලා. මෙන්න මේ සභාව ඇතුළත ඒක වැරදි. එක දෙක මගුලක් කියන වචනේ පාවිච්චි කරන්න එපා. මේක සභාවක් මන්ත්‍රීතුමා. ඔබතුමා ඒ විනය රකින්න දාන්න ගන්න. இந்த மனுஷன் யாருன்னா மன்சில், கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் மன்சில், மாளிகவத்த பிரதேச சேர்ந்தவர். இவர் என்னன்னா ஒரு 10 நிமிஷமா நீங்க எங்களை பேச விடுறீங்க இல்ல, நீங்க எங்களை பேச விடுறீங்க இல்ல, நீங்க எங்களை பேச விடுறீங்க இல்லன்னு பேச பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப மேயர் சொல்றாங்க, ஐயோ இல்ல மந்திரித்துவமா நீங்க பேசுங்க, மந்திரித்துவமா நீங்க பேசுங்க. அவரு என்ன பேசலாம்னா, பாப்போம் நீங்க எப்படி சபையை செய்றீங்கன்னு பாப்போம். எல்லாம் எழுப்பாடா, எல்லாம் எழுப்பு, எதிர்கட்சிகள் எல்லாம் எழுப்பு, நாங்க பாப்பேன். இப்படி பிரச்சனை பண்ணணும்னே இந்த மாநகர சபைக்கு இப்படியான ஆட்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க. தயவு செய்து இந்த பார்க்கிற மக்களுக்கு சொல்லிக்கிறேன், இனி ஒரு தேர்தல் காலம் வந்தா இந்த மாதிரி சபைகளை குழப்புற, செய்ய விடாம பண்ற, சண்டித்தனம் காட்டுற ஆட்களை இனியும் அனுப்பாதீங்க. இப்ப மேலிடத்தை நீங்க எல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இப்ப கீழ்மட்டத்தையும் சுத்தப்படுத்த வேண்டியது மக்களோட கையில இருக்கு. அதனால மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். இனி வர காலங்கள்ல தேர்தல்களின் போது மக்கள் சரியான முடிவு எடுங்க. நாகரிகம் தெரியாதவர்கள் இப்படி 10 நிமிஷமா எழும்பி மக்கள் பிரச்சனையை பத்தி பேசாம அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? மன்சில் மந்திரித்துவமா முன்னாள் பிரச்சனை தீனவாது அந்த மனுஷன் பிரச்சனைய சொல்றாரு இல்ல, எங்களை நீங்க பேச விடுறீங்க இல்ல, எங்களை பேச விடுங்க, நாங்க பேசுவோம். ஆனா பேசுப்பா, பிரச்சனையை பேசு, எங்களுக்கு பிரச்சனையை நீங்க பேச விடாதான் பிரச்சனை அப்படின்னு ஒரே அலட்டிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு நல்லா போல சபைக்கு போயிருந்தேன்னா மேல இருந்தே நான் கேட்டிருப்பேன் கேள்வி. அமைதியா உட்கார்ந்துருங்க, அப்புறம் பாத்துக்க என்ன இல்ல மேயரை மாத்திருக்கணும். மாநகர முதல்வராக டில்சான் பொறுப்படுத்தார். இல்ல உண்மைக்குமே என்ன நீங்க சொல்லிக் கொண்டிருக்க எனக்கு என்ன ஞாபகம் வந்தான்னு தெரியுமா? வடிவேல் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ கூட்டி வந்தாச்சு. கூட்டி வந்த உடனே என்னத்துக்கு கூட்டி வந்த நீ? கிணறங்க இருந்த கடந்த போலீஸ்காரன் அந்த யூனிஃபார்ம கலட்டி போட்டு ஓடுவார். இப்ப இன்னொரு பிரச்சனைனா, இப்ப கல்வி அமைச்சு பக்கம் ஒரு பிரச்சனை அடிபட்டு இருக்கு. இது என்னன்னா, தரம் 6 ஆங்கில பாடநூல் அழகு மொடியூல் டான் இப்ப 2026 மொடியூல் டான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மொடியூல்ல ஒரு தவறான வெப்சைட் லிங்க் ஒன்று, URL லிங்க் ஒன்று பதிவு பண்ணிருக்கதா ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு.
பாடநூல் அழகில் உள்ளடக்கப்பட்டுள்ள இணையதள முகவரி தொடர்பான முறையான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் அரணி அமரசூரிய தெரிவித்திருக்காரு. ஆனால் இப்போ எல்லா குற்றச்சாட்டும் பிரதமர் அரணி அமரசூரிய, அதாவது கல்வி அமைச்சராக இருக்கனால இந்த குற்றச்சாட்டுகள் அவங்க மேலதான் போடப்படுது. என்னன்னு சொன்னா, ஒரு ஓரின சேர்க்கைக்காக பயன்படுத்தப்படுற ஒரு இணையதளம், ஒரு ஆபாச இணையதளமாம். அந்த இணையதளத்துல லிங்க் வந்து, அதாவது எப்படி இந்த இணையதளத்துக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த நேம் வந்து, லிங்க் வந்து இந்த முடிவுல வந்திருக்கு. அது ஒரு பாரிய பிரச்சனை. தரம் 6 படிக்கிற பிள்ளைகள் இது 3 தடவை வந்திருக்கு. அந்த ஒரு பக்கத்துல 3 தடவை வந்திருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்க, இது எப்படி இந்த இடத்துல வந்துச்சு? இது தெரிஞ்சு பண்ணாங்களா யாரும், இல்லாட்டி தெரியாம பண்ணாங்களா, இல்லாட்டி கவனிக்காம விட்டுட்டாங்களா, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்துருச்சுங்கிறது ஒரு சர்ச்சை, பாரிய சர்ச்சை. ஆனா சிஐடில இப்ப விசாரிக்க தொடங்கிட்டாங்க. பார்ப்போம் இதுக்கு பின்னணியில யார் இந்த வேலை பண்ணது அப்படிங்கிறது தெரிய வரும். உடனடியாக சட்டம் தன் நடவடிக்கை செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது புது வருஷத்துல. மத்தது நாங்க நேற்று சொன்னோம் தானே, ஜோன்ஸ்டன் மகனை கைது பண்ணிட்டாங்க. நேத்து நாங்க பேசும்போது சொன்னோம், இப்ப மகனை கைது பண்ணிட்டாங்க. இப்ப தந்தையார் தேடப்படுவார், ஜோன்ஸ்டன் மாத்தியாவா தேடிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி 5 குழுக்கள் வலை விரிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க ஜோன்ஸ்டன். அப்ப அவர் இப்ப தென்னை மரத்துல இருப்பார். இனி தேடி குருநாகர்ல தென்னை மரம் கூட தானே, இப்ப தென்னை பட்டுக்குள்ள இருப்பாரு. இப்ப தேடப்பட்டு வராரு. 5 போலீஸ் குழுக்கள் தேடிக்கிட்டு வராங்க. அதே சதோச நிறுவனத்துக்கு வாகனம், அந்த சொந்தமான வாகனங்களை தவறான முறையில பயன்படுத்துறது சம்பந்தமாக. ஆனால் அது இல்ல கேஸ், அதை விட நிறைய கேஸுகள் இருக்கு. ஆனா இவங்க பிடிக்கிறதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேஸ் தான். சின்ன கேஸ் சொல்ல முடியாத மக்களுடைய பணம். இல்லடி சார், முதல் சின்னெல்லாம் போட்டு வந்து பேக்கேஜ முடிச்சா அதுக்கப்புறம் மிஞ்ச போறது என்ன, 1-2 பெருசு. அப்ப நினைக்கிறேன் அதுக்கிடையில அங்க சிறைச்சாலையெல்லாம் கட்டி வேலை முடிக்கணும். ஓகே, அண்மை காலங்கள்ல பல நேயர்கள், ஆயிரக்கணக்கான நேயர்கள் எங்களோட தொடர்ந்து பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு முடிந்த வரையில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை ஒரு சில பின்னூட்டங்கள்ல வந்து கோபிச்சு கொண்டே, நாங்க சொன்னதை நீங்க சொல்லலன்னு, நடந்ததை சொல்லலாம், நடக்காத சொல்ல இயலாது. நடக்காத விஷயங்களை கற்பனையில சொல்ல இயலாது. அனுர பிழை செய்தால் பிழைன்னு நாங்க சொல்றோம். அனுர ஒருபோதும் நியாயப்படுத்த வரல. சரி செய்தால் சரி என்று சொல்றோம். அது மாதிரி எல்லா விடயங்களையும் அப்படித்தான் நடக்குது. சில பேர் பின்னூட்டத்துல மட்டும் இல்ல, ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்புகள்ல ஒரு சில விதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நான் பார்த்தேன்னு எனக்கு வந்துச்சு. அது இந்த நிகழ்ச்சியில வளர்ச்சியில ஒரு படிதான் வளர்ச்சி. நாட்டு நடப்புகள்ல ஒரு பெரிய பலம் தான், ஒரு பலமான பாய்ச்சல் தான். உங்களை எல்லாரையும் நாங்க, ஏனென்றால் எதிர்கருத்துக்கள் இருந்தா தான் நிகழ்ச்சி வெற்றிகரமா இருந்தா தானே. விஜய் சொல்லியிருக்காரு, விமர்சனங்கள் இருந்தா தானே அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, அப்ப அது மாதிரி நீங்க தொடருங்க. இந்த வருடங்கள்ல அண்மையில ஒரு குறிப்பிட்ட நாள்ல இந்த நிகழ்ச்சி தொடங்கினாலும் கூட எங்களோட பல ஆயிரக்கணக்கான நேயர்கள், புலம்பெயர்ந்த நாடுகள், தாயகம் என்று பல நேயர்கள் இணைந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் பின்தொடருங்கள். இன்னும் பல சுவாரஸ்யங்களோடு இந்த புதிய வருடத்திலும் நாங்கள் இன்னும் பல நிகழ்வுகளை தரலாம் என்று கூறிக்கொண்டு, ஆங்கில புது வருட நல்வாழ்த்துக்களை அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நாட்டு நடப்புகள் நிகழ்ச்சியின் சார்பில் தமிழரசாகிய நான் உங்களோடு தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே மாதிரி தான் சொல்லணும், நம்மளும் நாங்க வருஷ கடைசியில தான் இந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணோம். நவம்பருக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். சோ அதுக்குள்ளேயே நல்ல ஒரு நமக்கு நிறைய ஆதரவாளர்கள், நிறைய பேர் வந்து நல்ல விதமா எங்களை வாழ்த்துறீங்க, கமெண்ட் சொல்றீங்க, கேள்விகள் சொல்றீங்க. நல்ல விஷயம். தொடர்ந்து புது வருஷத்திலையும் நீங்க எங்களோட இணைந்து இருக்கணும். இந்த பயணம் தொடரத்தான் போகுது. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல எங்களுக்கு தெரியாத குரூப்புகள்ல எங்களை பத்தி ஏசி போட்டாலும் சரி, எதுக்குமே பயந்துக்கிட்டு நாங்க இதை பத்தி நிற்ப போறது இல்லை. ஏன்னா நாங்க பேசுறது மக்களுடைய குரலாக, அரசியல்வாதிகளுக்கு மக்களுடைய குரல் போய் சேரணும்னு தான் இடையில நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வேலை தொடரும். அது ஆளும் தரப்பாக இருக்கலாம், எதிர்த்தரப்பாக இருக்கலாம். ஊழல், மோசடி, குற்றங்கள் எங்கு செய்யப்படுதோ அதை தட்டி கேட்போம். அதே மாதிரி ஆளும் தரப்புல என்ன மிஸ்டேக்ஸ் நடந்தாலும் அதையும் நாங்க உடனடியா பேசி அதுக்கு தீர்வை காணும் வரை நாங்க விட மாட்டோம். ரைட்? சோ பாப்போம். புது வருஷம் எல்லாருக்கும் நல்ல வருஷம் அமையட்டும்னு நாங்களும் வாழ்த்துக்கிட்டு, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் வந்ததே. ரைட்? உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். மக்களுக்கும் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா இருங்க, கேள்விகளை கேளுங்க. நாங்க விடைபெறுறோம். நாளை சந்திக்கலாம். நன்றி,
வணக்கம்.